சரசு சமையல் வாங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி வீடியோவில் ஒரு காரக்குழம்பு செய்முறை தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் கல்யாண வீட்டு காரக்குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். கல்யாண வீட்டில் இந்த காரக்குழம்புல கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா சுவையாக செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கல்யாண வீட்டில் நான் சமையல்காரர்கிட்டையே கேட்டுட்டு வந்த இந்த ரெசிப்பியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. சின்ன வெங்காயம், நாட்டு பூண்டு, தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் புளி ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். மல்லித்தூள், இது எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மல்லித்தூள் தான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேங்க. அதே மாதிரி குழம்புத்தூளும் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தூள் தான். அப்புறம் கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணுங்கிறதால தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் தேவைக்கு எல்லாமே எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த காரக்குழம்பு செய்ய போகிறேங்க. குழம்புக்கு சில பொருட்கள் வதக்கணும். அதுக்காக இப்போ ஒரு வாணலி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துட்டு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கணும். லேசாக வாசம் வந்த உடனே இப்போ ஒரு அரையில் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் குழம்பு திக்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தேங்காய் சேர்த்துக்கணுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இது எல்லாமே குழம்பு திக்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு தான் அரைச்சிக்க போகிறோங்க. நம்ம வதக்கின கலவையை நல்லா அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா இதையும் நம்ம இப்போ புளி தண்ணியில் சேர்க்க போகிறோம். எல்லாமே புளி தண்ணியில் சேர்த்துட்டு தான் குழம்பு கலக்கி வைக்க போகிறோங்க. கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான பொடி வகைகள் எல்லாமே இந்த கலவையிலேயே சேர்த்துடலாங்க. மஞ்சத்தூள் தேவைக்கு சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சுங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பும் இதுலேயே சேர்த்துடலாங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கை வச்சே இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். எனக்கு அந்த சமையல்காரர் எப்படி சொன்னாங்களோ அதே மெத்தடில் தான் நான் இன்றைக்கி பண்ணுறேங்க. இந்த அளவுக்கு கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு கலக்கி வச்சிடலாம். குழம்பு கலக்கி வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி சேர்த்துக்கிறேங்க. நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கோம். பூண்டு 100 கிராம் எடுத்திருக்கோம். பூண்டு அளவுக்கு தான் இந்த நல்லெண்ணெய் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. பூண்டு 100 கிராம் எடுத்ததால் நான் 100 மில்லி நல்லெண்ணெயில் இப்போ வெந்தயம் அரை டீஸ்பூன் தாளிச்சிருக்கேங்க. அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே சீரகம் 2 சிட்டிகை போல் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், நான் இன்றைக்கி குண்டு மிளகாங்கிறதால 2 சேர்க்குறேன். நீங்கள் நீட்ட மிளகாயாக இருந்தால் 1 கிள்ளி தாளிச்சிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. பூண்டு உரித்து வச்சது சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதே சமயத்தில் நாட்டு பூண்டு சேர்த்தா இந்த குழம்புக்கு நல்ல வாசம் கொடுக்குங்க. இப்போது ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வர்றதுல தான் குழம்போட ருசியே இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நம்ம எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும்போது தனி மிளகாத்தூள் சேர்க்கும்போது குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கலக்கி வச்ச குழம்பு கலவையே இதில் ஊற்றிடலாங்க. புளித்தண்ணி, மசாலா, கூடவே உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம். ஏன்னா குழம்பு கொதித்து வரும்போது நல்லா சுண்டி வரும். அதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். இது போதுமான அளவாக இருக்கும். அதனால் இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் நம்ம நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுருக்கோம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை குறைச்சிட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் சிம்மில் வச்சதுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அடுப்பை குறைச்சே தான் வச்சுட்டேன். 10 நிமிஷத்தில் நல்லா அந்த வெங்காயம், பூண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இடையில ஒரு முறை பெரட்டி விட்டுக்கிட்டேங்க. இப்போ குழம்பு நல்லா கெட்டிப்பட்டும் வந்திருக்கு பாருங்களேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை நீங்கள் பிடிக்கும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடிங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம் பூண்டு மட்டுமே உரிக்கணும், அவ்வளோதாங்க வேலை. வெங்காயம் பூண்டு உரிச்சிட்டா நல்லா ஜம்முன்னு சுவையாக
ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னங்கிறதையும் பார்த்துடலாங்க. காரக்குழம்பு, இந்த காரக்குழம்புக்கு காம்போவாக தான் இன்றைக்கி நான் சமையல் பண்ணியிருக்கேங்க. கூடவே உப்பு பருப்பு வச்சாச்சு. ஏன்னா காரக்குழம்புலாம் செய்கிற அன்றைக்கி பருப்பு எப்பயுமே செய்கிறது வழக்கம். அப்புறம் பீன்ஸ் பொரியல் ஒன்று மைல்டாக பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரசம் வந்துருங்க. தக்காளி ரசம் கொஞ்சமாக வச்சுட்டேன். அப்புறம் அமாவாசை அப்படிங்கிறதால கொஞ்சம் ஜவ்வரிசி சேமியா வெல்லம் போட்ட பாயசம் வச்சுருக்கேன். கூடவே அப்பளம் பொரிச்சாச்சு, தயிர் இருக்குது. எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க. வாழை இலையும் ரெடியாக இருக்குது. நல்லா சூடாக சாதமும் வடித்து இப்போ ஹாட் பேக்குக்கு வந்துருச்சு. அமாவாசை எங்கள் வீட்டில் விரதமெல்லாம் கிடையாதுங்க. இருந்தாலும் பாயசம் செய்வோமேன்னு செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு செஞ்சு வச்சுட்டா ஒரு 2-3 நாள் வெளியில் வச்சிட்டு இருந்தாலே ஒன்றுமே ஆகாதுங்க, கெட்டு போகாது, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு பண்ணி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. சாதத்துக்கு கொஞ்சமாக குழம்பு ஊற்றினாலே போதும், அவ்வளோ ருசியாக இருக்கும். குழம்புல இவ்வளோ எண்ணெயா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டால் தான் அந்த குழம்பு ருசி கொடுக்கும். அதனால தான் நான் எண்ணெய் விட்டு செஞ்சுருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.